எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் தலைவர், பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிம்ரன் நல்லா பண்ணிருக்கு. சிம்ரன் சூப்பர். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஷாக் கொடுத்துருக்காரு. அந்த ஆக்ட் அந்த இது குடுத்துற கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரியாத மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காரு. நார்மலா ஒரு வேற ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நார்மல் ட்விஸ்ட், கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி கதை பாருங்க, பிடிக்கும். இல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே. நம்மள வந்து உட்காரி ஏஞ்சி போற அளவுக்கு பண்ணிருக்காங்க சார். அதுவும் சிம்ரன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் கேரக்டர் எல்லாமே. சமுத்திரகனி, ரோகி பாபு, ஊர்வசி, சரி இவங்களுக்கு எல்லாமே நல்ல டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. நான் கதை என்ன சொல்ல வராங்கன்னா தெரியல. நான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கண்ணை பத்தி எடுத்திருக்காங்க. கண்ணை பத்தி லைக் ஒரு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுப்பாரு. ஆனா கட்சியில் நிஜமான கண்ணு தெரியாம போயிடும். அதை வச்சு அப்படியே கொஞ்சம் சஸ்பென்ஸோட எடுத்திருப்பாங்க. ஒரிஜினல்ல வந்து 100% இருக்குன்னா இது ஒரு 70 to 80% உணர்ந்துருக்காங்க. ஒரிஜினல் ரொம்பவே கிளாஸா இருக்கும். இவங்களால அந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியல. பட் இது ரொம்ப மட்டமா ஒரு 40-50% தான் பண்ணாங்கிற மாதிரி சொல்ல. ஒரு 70 to 80% ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரிஜினல் பார்க்காம நீங்க அதை பாத்தீங்கன்னா உண்மையிலே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு சார். மியூசிக்லாம் நல்லா சும்மா சொல்றாரு, நல்லா இருந்துச்சு. பாட் லாஸ்ட் ஒரு சாங், அதுவும் ஃப்ரண்ட்ல வந்து பிட் சாங், சின்ன சாங்ஸ் இன்னும் நல்லா ஒரு நல்லா இருக்கு. சிம்ரன் தான் கலக்கிட்டாங்க. தக் லைஃப் வேணா போனா படம் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. ரீமேக் பாத்திருக்கீங்க அந்த படம்? ரீமேக்லாம் பார்த்தது இல்லைண்ணா. மேபி ராட்சசன் ராட்சசன் டைம் த்ரில்லர் தான், கொலை இதுதான். மேபி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரோ தான். என்ன ஒன்று கதையை திருப்பி போறாங்க. அது ஒரு கான்செப்ட் மட்டும் தான், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்டிங்ல கதை சொன்னா புரியும். நடுவில் பிரேக் ஆகி சொல்றதா நம்மளுக்கு அது குழப்பம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு கேஸ் போனா அது 20 மினிட்ஸ் வேற கேக் போட்டுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு புரியுது. அதான் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு கொஞ்சம் குத்து சாங்லா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம். பெருசா எதுவும் இல்லை. அந்த காமெடி ட்ராக்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. பட் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் ஐ மீன் ட்விஸ்ட், ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக் பாட்டெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மற்ற 2 பாட்டும் ஓகே தான், நல்லா தான். சாங்ஸ் ஆசஸ் கிடையாது. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. அவர் ஒரு பியானிஸ்ட். ஸோ அதனால அங்கங்க நிறைய இடத்துல அந்த பியானோ பிட்ஸ் வரும். ஸோ ஆசஸ் சாங் மாதிரி கிடையாது, பிட்டு பிட்டா வரும். மியூசிக் வந்து நல்லா தான் இருக்கும். மியூசிக் தான் இந்த படம் ரொம்ப மியூசிக்கலான படம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். லாஸ்ட் சாங் வந்து நல்லா இருந்தது. ஆனா ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஓகே ப்ரோ. அது படத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணலாம் அவங்க. நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போகுது, எங்கேயுமே லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கு. பட் ஓவராலா படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் தான். பிரசாந்த் வந்து நல்ல ஒரு கம்பேக் தான். பட் அவர் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாம கோட் வந்துட்டு, ஏன்னா அதில் எப்படியும் விஜய் படம்னால எல்லாருமே பார்த்துருவாங்க. அதில் இவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு இன்னும் பெட்டராக ரிட்டர்ன் வந்திருக்கும். கொஞ்சம் பிளைண்ட் சீக்வன்ஸில் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். பட் ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காரு. சிம்ரன் ஆக்டிங் வேறு ரேஞ்சில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஐப்பெல்லாம் இல்லை. எனக்கு இந்த ஷோ நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஷோக்கே ஆடியன்ஸ் பெருசாக இந்த மாதிரி தெரியல. ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு அது வந்து ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகாமல் போயிருமோன்னு ஒரு வருத்தம் இருக்கே தவிர மற்றபடி நல்ல ஒரு படம் தான்.